தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, போதைப் பொருள் பயன்பாடு குறித்த வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், நடிகர் கிருஷ்ணா எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார், இது தொடர்பான மேலும் விவரங்கள், அவரிடம் நடத்தப்பட்ட வரக்கூடிய விசாரணை குறித்து. வணக்கம். கொக்கையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணை மேலும் தீவிரமடைகிறது. ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கழுகுப்பட நடிகரான கிருஷ்ணாவும் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது. தற்போது இந்த விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஆஜரான போது போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக அவர் கைது செய்யப்பட்டார். அந்த வகையில் நடிகர் கிருஷ்ணாவும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் அவர் அங்கே இல்லை என்றும் கேரளாவிற்கு படப்பிடிப்புக்கு சென்றுள்ளதாகவும் குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கிருஷ்ணாவின் குடும்பத்தினர் மூலம் அவருக்கு தகவலை போலீசார் தெரிவித்த நிலையில் முதலில் விசாரணைக்கு வரவிருந்தார். ஆனால் திடீரென தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நடிகர் கிருஷ்ணா தலைமறைவாகிவிட்டார் என்றும் அவர் கேரளாவில் தலைமறைவாகி இருப்பதாகவும் தகவலானது வெளிவந்தது. இதையடுத்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானால் அவரை கைது செய்து தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அவரிடம் விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை கைது செய்யவில்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானால் அவர் மீது தகவல் கைது நடவடிக்கை பாயும் எனவும் அவர் யாரிடம் கொக்கையின் பொருள் வாங்கினார், எந்த போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பின்பே அதன் நடவடிக்கை பாயும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.